அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதற்கான தீர்வு என்ன? அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியின் அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் என்பதால் ராஜபோகத்துடன் இருக்க விரும்பக்கூடியவர்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்களுடைய அதிகாரத்திலேயே இல்லை. சிந்தனை, சொல், செயல் என்ற அனைத்திலுமே வேகம் காட்டும் நீங்கள் அதற்காக பலனையும் உடனே எதிர்பார்க்கக்கூடியவர்கள். பின்னால் இருந்து குறை கூறுவது, உடன் இருந்தே துரோகம் செய்வது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்து அதை நீங்கள் அந்த கணமே பழிச்சென்று பேசுவீங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கு செவ்வாயே வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடைய பிள்ளைகள் பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க. நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் அமையும். பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்க துறையை மற்றும் பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து நீங்கள் சேருவீங்க. குரு சிவ கேத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமான சூரியன் விளங்குகின்றார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தலமெனில் அது திருவண்ணாமலை. கொழுந்துவிட்டு அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகிறது. சூரியன் எப்படி எல்லாவற்றிலுமே மையமாக உள்ளதோ அதே போல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதால் ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்பொழுதும் முன்னேற உயர அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரையும் வணங்கி வாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். மிதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு இருக்குது. சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கக்கூடியதாகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று சுணக்கமாக நடக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அதிகரித்து பணவரவு முன்னேற்றம் ஸ்தானம் உங்களுக்கு அதிகரிக்க தகுந்த இடமாக குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் விலகக்கூடியதாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் வரலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை இருக்குது. பதவி ஏற்றம், சம்பள அதிகரிப்பு வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதமாகலாம். வியாபாரத்தில் சுமாரான விற்பனை நடக்கக்கூடியதாகும். மறைமுகமான எதிர்ப்புகள் மறையக்கூடியதாகவும் இருக்குது. மனக்குழப்பங்கள் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கலைத்துறையில் ஒரு நிலையான இடத்தை நீங்கள் பிரிப்பீங்க. புதிய முதலீடுகளில் மிக எச்சரிக்கையாக நீங்கள் இறங்கலாம். இந்த காலகட்டத்தில் உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. பொதுவாக சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் இருப்பதால்
இந்த காலகட்டம் விரயஸ்தானத்தில் குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. தைரியஸ்தானத்தின் உங்களுக்கு பலமாக இருப்பதால் பாக்கியஸ்தானமும் பலமாகிறது. எந்த காரியத்திலுமே வேகம் அதிகரிக்கும். தந்தையின் உடல்நலனில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடியதாக இருக்குது. தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு. ஆன்மீக பணியில் ஈடுபடவும் தோன்றலாம். உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம். பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பணியில் நிதானமான ஒரு போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத இடமாற்றங்கள் உங்களுக்கு சிலருக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதுக்கு திருப்தி அளிப்பதாக கூட இருக்கும். உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது உங்களுக்கு நல்லது. வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கலைத்துறையில் செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் நீண்ட நாட்களுக்கு இழுபறியாக இருந்த வேலை நடக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி நீங்கள் கல்வியை கற்க செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். சிறப்பாக படித்து நீங்கள் முடிப்பீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு யோகம். மூலஸ்தானத்தில் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு பணம் வந்து சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. எதிரிகளுடைய வகையில் உங்களுக்கு சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலைத்துறையில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மனோதைரியம் ஓங்கக்கூடியதாகவும் பல வகையில் தனவரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகும். சிலருக்கு நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படக்கூடியதாக இருக்குது. தந்தையின் உற்சாகம் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் ஆன்லைன் கல்வி முறையில் படிக்க நேரலாம். விளையாட்டுத்தனங்களை ஒதுக்கிவிட்டு விவேகத்துடன் படிப்பது நல்லது. சிலருக்கு பணியில் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைச்சிருக்கு. வாக்குவன்மை ஓங்கக்கூடியதாகும். புதிய வீடு மனை ஆகியவை உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு அன்றாட வருமானத்தில் அபார வளர்ச்சி ஏற்படலாம். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரக்கூடியதாக இருக்குது. வங்கி கணக்குகளில் கையிருப்பு கூடக்கூடியதாக இருக்குது. விரும்பிய பெண்ணுடன் உங்களுக்கு திருமண பேச்சுக்கள் நடக்கக்கூடியதாகவும் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடைய நன்மைகளை கண்டு உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கலாம். பயணங்கள் ஒத்தி போடுவது நல்லது. திடீர் செலவுகள் பயணங்கள் தொல்லைகள் ஏற்படலாம். அதிகாரமிக்க நல்ல ஒரு தலைவர் பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். வீரம் பொங்கக்கூடிய உங்களுடைய சேவைகள் அங்கீகரிக்கப்பட்டு பெயரும் புகழும் ஓங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய உயர்வை கண்டு பிறர் பொறாமை கொள்வாங்க. சிலருக்கு வெப்ப சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய முதலீடுகளில் ஒத்தி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வகையில் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.